வணக்கம். இன்றைய தினம் 20 ஜூலை 2022. டைம் வந்து சரியா 9 மணி 17 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு பார்க்குறோம் செகண்ட் கேண்டில் முடிஞ்சு தேர்ட் கேண்டிலே பை வந்திருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரேஞ்ச், அதாவது செகண்ட் கேண்டில் ஹைலோக்கும் உண்டான இடைவெளி வந்து ஒரு 30 பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ பை வந்திருக்கு. ரோபோல பை எடுத்திருக்கு. நம்ம டெர்மினல் எடுத்திருக்கான்னு பார்ப்போம். டெர்மினல்லையும் எடுத்திருக்கு. 36,000 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. மார்க்கெட் அங்கே தான் இருக்கு. 36,000 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், நியூட்ரலில் இருக்கு. ரொம்ப இன்னைக்கு சின்ன இடைவெளி தான். ஹைக்கு லோக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் கேப்பு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு கால் ஆப்ஷன் மட்டும் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு நியூட்ரலில் தான் இருக்குது. 50 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. 36,000 கால் ஆப்ஷன் பார்க்குறோம். உடனே செல்லு வந்துருச்சு. செல்லு வந்த உடனே ரோபோ கால் ஆப்ஷனை விற்றுட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணிடுச்சு. இப்போ பார்க்குறோம், நமக்கு புட் ஆப்ஷன் மட்டும்தான் பொசிஷன் இருக்குது. 36,000 புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. அது பார்த்தீங்கன்னா எம்டிஎம் பார்க்குறோம், 550 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஓவரால் எம்டிஎம் ஒரு 250 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். புட் ஆப்ஷன் நல்லா கீழே போச்சு, திரும்ப வந்து மேலே ரிவர்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு பார்க்குறோம், ஒரு 100 ரூபா 150 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் தான் இருக்குது. நல்ல ப்ராஃபிட்டே ஒரு 1000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்தது. இருந்தாலும் வந்து உடனே மேலே போகிறதுனால வந்து நமக்கு இப்போது ஒரு 250 ரூபா லாஸ்ட்டில் இருக்குது. சப்போஸ் ஒரு வேளை இது திரும்ப பை வர பட்சத்தில் 2 லாட் எடுக்கும், ஏன்னா ஹைப்ரிட்டில். வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் 2 லாட் பை ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ பை சிக்னல் வந்திருக்கு. ஹைப்ரிட் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கால் ஆப்ஷன் 2 லாட் பை ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்க்குறோம். அதே போல் டெர்மினல்லையும் பார்க்குறோம், 2 லாட் ஆப்ஷன் வந்து பை ஆயிருக்கு. கால் ஆப்ஷன் 36,000. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம், 586 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம், கடன்னு மேலே போகுது மார்க்கெட்டு. ஸோ இருந்த லாஸ் எல்லாம் ரிகவர் ஆகி இப்போ நமக்கு 2,200 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து ப்ராஃபிட்லேயே வந்துருச்சு. நல்லா மேலே போயிட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கோம். 3,000 வந்தால் ட்ரைல் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். 2,600 ரூபா கிட்ட வந்திருக்கு. இந்த இடத்துல பார்க்குறோம் 2,700 ரூபா கிட்ட வந்திருக்கு. 3,000 வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரைல் ஆகும் நமக்கு. ஸோ இப்போ 3,000 வந்துருச்சு. 3,000 வந்த உடனே இப்போ 2,182 ரூபா 2,400 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து ட்ரைல் ஆகிட்டு இருக்கு. 3,200 3,300 போயிடுச்சு. ஸோ 3,300 போனதுனால 2,400 இப்போ ட்ரைல் ஆகுது. அதே போல் இப்போ வந்து 2,400 2,500 ட்ரைல் ஆகுது. 2,400 ரூபா வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து 2,940 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் ட்ரைலிங் போட்டது. ட்ரைலிங் வந்து போட்டு வச்சுருக்கிறோம். இப்போதைக்கு பார்க்குறோம் எம்டிஎம் வந்து 3,200 ரூபா கிட்ட இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் 3,400 ரூபா போன உடனே 2,550 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து ட்ரைல் ஆகிட்டு இருக்கு. இப்போ 3,500 இருக்குது ப்ராஃபிட்டு. இது மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ போக போக நமக்கும் ப்ராஃபிட் வந்து ட்ரைல் ஆகிட்டுருக்கு. $3,500 மேலே போகுது இப்போ ப்ராஃபிட்டு. 3,600 போயிடுச்சு. 3,700 போன உடனே 2,700 ட்ரைல் ஆகிடுச்சு ப்ராஃபிட்டு. 3,700 போன உடனே 2,700 ட்ரைல் ஆகிடுச்சு. நம்ம சார்ட்டை பார்க்கலாம். சார்ட்டில் பார்க்குறோம், மேலே போயிட்டுருக்கு. க்ரீன் கேண்டில் தான் போயிட்டுருக்கு. 3,400 போயிட்டுருக்கு ப்ராஃபிட். இப்போது 3,500 3,650 3,700 போச்சு. இப்போ இன்னும் ட்ரைல் ஆகும்னு நினைக்கிறேன். 2,760 ட்ரைல் ஆகிருக்கு. 3,800 போன உடனே 2,800 ட்ரைல் ஆகிடுச்சு. இப்போ ப்ராஃபிட்டு 2,854 இந்த இடத்துல ட்ரைலிங் வந்துட்டுருக்கு. இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து லாபத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், சப்போஸ் நம்ம வந்து பார்க்க முடியல, நம்ம வெளியில் இருக்கோம் அப்படின்ற போது இந்த ட்ரைலிங்கை போட்டுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு உறுதியான ப்ராஃபிட்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நமக்கு உறுதியான ப்ராஃபிட்டு 2,800 ரூபான்றது கன்ஃபார்மாக கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே வரதெல்லாம் நமக்கு வந்து ஒரு போனஸ் மாதிரி நம்ம வந்து, ஏன்னா மார்க்கெட் பாருங்கள் 2,871 வந்துருச்சு. இப்போ 2,900 3,000 4,000 போகும்போது 3,000 ஆட்டோமேட்டிக்காக ட்ரைல் ஆகிடும். இப்போ நமக்கு தேவையானது வந்து இன்றைக்கி உறுதியாக கிடச்சதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது 2,871 ரூபா கிட்ட ப்ராஃபிட் நமக்கு உறுதியாக கிடைக்குது இன்றைக்கி ட்ரேடில். இப்போ நம்ம பார்க்குறோம், ஏன்னா இந்த மாதிரி சடனாக மேலே போகும்போது நமக்கு பாருங்கள் 4,000 போயிருக்கு. 4,000 போனோடனே 3,001 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வந்து கன்ஃபார்மாக வந்து ட்ரைலிங்கில் இருக்குது.
இப்போ 4030 ரூபா கிட்ட இருக்குது நெட் எம்டிஎம். ஆனால் 3081 ரூபா நமக்கு உறுதியாக கிடைக்கும் லாபம் இன்னைக்கு. ஸோ இது அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். அப்படியே லைவில் அப்படியே பார்த்துட்டே வருவோம் நம்ம, எப்படி இது ஹிட் ஆகுது, எப்படி நம்ம வெளியில் வரோன்றதை. இப்போதைக்கு 3700 ரூபா இருக்குது. ஒரு 700 ரூபா கேப் நமக்கு கிடச்சிருக்கு. 1000 ரூபா தொடாத வரையும் நமக்கு லாபம் தான். 3000 ரூபா தொடாத வரையும் நமக்கு இது லாபம் தான். 3000 ரூபா தொட்டுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கட் ஆகிடும். இப்போ 3461 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு, நெட் ப்ராஃபிட்டு. திரும்ப மேலே ஏறுது. 3700 இருக்கு. மூணாயிரத்தி 441, 3500 ரேஞ்சில் இருக்குது. ஸோ நமக்கு 3081 வந்ததுன்னா மட்டும்தான் இந்த பொசிஷன் வந்து கட் ஆகும். அது வரையும் ஓப்பன்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்லேயும் பார்க்குறோம். நெட்டு பிஎன்எல் வந்து 3000 கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். உடனே ஆர்டர் புக்கு பார்க்குறோம். ஆமாம், மேக்ஸிமம் ஓவரால் ட்ரெயிலிங் ப்ராஃபிட் ரீச்சுன்னு வருது இந்த இடத்துல. ஸோ வந்து ட்ரெயிலிங் ப்ராஃபிட் வந்து கட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து 3038 ரூபா கிட்ட ப்ராஃபிட் கட் ஆகிடுச்சு. ஸோ இதோட வந்து நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.